அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மேனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். கார்மூஸ் ஜலச்சந்தியில் செல்லும் கப்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் புதிய ஆணையத்தை ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை அல்லது ஒரு சமாதான ஒப்பந்தம் மிக நெருக்கமாக வந்திருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். ஈரானிய தாக்குதல்கள் பாரிய அளவிலான சேதத்தை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் இது எமிரேட்ஸ் எதிர்பாராத பல இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சீனா ஈரானினுடைய சந்திப்பு மிக முக்கியத்துவமான நேரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். கார்மூஸ் ஜலச்சந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் கப்பல்கள் கார்மூஸ் ஜலச்சந்தியில் செல்வதற்கு அனுமதி கோருவதற்கும் பாரசீக வளைகுடா ஜலச்சந்தி ஆணையம் என்ற புதிய அமைப்பை ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது இதுவரை ஈரானின் பாராளுமன்றத்திலும் ஈரானினுடைய IRGC மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்கள் வாயு வழியாக ஈரான் கார்மூஸ் ஜலச்சந்தியை கட்டுப்படுத்தும் இதனுடைய அதிகாரம் ஈரானுக்கு இருக்கின்றது, அனைத்து கப்பல்களும் அனுமதி பெற வேண்டும் என கூறிய நிலையில் தற்போது அதிகாரபூர்வமாக பாரசீக வளைகுடா ஜலச்சந்தி ஆணையம் ஒரு ஆணையம் நிறுவியிருக்கின்றார்கள். இந்த கார்மூஸ் ஜலச்சந்தி விவகாரம் அனைத்தையும் இந்த ஆணையம்தான் கையாளப் போகின்றார்கள். அதற்கென உத்தியோகத்தர்கள், அதற்கென பாதுகாப்பு துறையினர், அதற்கென கடற்படை பாதுகாப்புன்னு பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு முழுமையான கட்டமைப்பை நிறுவியிருக்கின்றார்கள். எனவே இனி கார்மூஸ் ஜலச்சந்தி விவகாரத்தில் அனுமதி பெறுவது முதல் கப்பல்கள் செல்வது வரை ஈரானுடைய இந்த பாரசீக வளைகுடா ஜலச்சந்தி ஆணையம்தான் முடிவு செய்ய போகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் இந்த கார்மூஸ் ஜலச்சந்தி விவகாரத்தில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாகிஸ்தான் என்ற ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் இருப்பதாகவும் சமாதான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதை நம்பலாமா இல்லையா என்பதற்கு அப்பால் நேற்று ஒரு ட்ரம்பும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையில் இருந்து அமெரிக்க கடற்படை வெளியேறப் போகின்றார்கள். அதாவது ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடும் விவகாரத்தில் அமெரிக்கா பின்வாங்கப் போகின்றார்கள் என்ற சாரப்பட ஒரு சோசியல் மீடியா பதிவையும் விட்டிருந்தார். எனவே இவையெல்லாம் அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் கார்மூஸ் ஜலச்சந்தியை முடக்கும் விவகாரத்தில் பின்வாங்கப் போகின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் அது அமெரிக்கா பின்வாங்கினாலும் அமெரிக்க கடற்படை பின்வாங்கினாலும் ஈரான் தரப்பில் ஏதாவது மிக முக்கியமான ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தாலும் ஒரு அமைதி இதன் காரணமாக ஏற்படும் என்றால் அது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கும். பாகிஸ்தான் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்பிக்கை ஊட்டுவனவாக இருக்கின்றன. ஆனால் அது நீடிக்குமா என்பதை அடுத்து வரும் நாட்கள் தீர்மானிக்கும். சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜியை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேரடியாக சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி சீனாவுக்கு சென்றுள்ள நிலையில் சீனாவின் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இதில் ஈரான் சீனாவுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள், ஈரான் சீனா இடையிலான எண்ணெய் வர்த்தகம், தற்போது ஹார்மூஸ் ஜலச்சந்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்கு, ஈரான் அமெரிக்க மோதல் என பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்பாஸ் அரக்ஷிக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ரஷ்ய அதிபர் புடினை நேரடியாக மாஸ்கோ சென்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்ஷி சந்தித்த பின்னர் சீனாவுக்கு நேரடியாக சென்று சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இன்னும் சில தினங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு செல்வதற்கு முன்பாகவே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதும் பல ஊகங்களையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது சீனாவின் உடைய அமெரிக்க அதிபரின் விஜயத்துக்கு முன்பாக ஈரான் சீனாவுக்கு சென்றிருப்பது, அமெரிக்காவுக்கு முன்பாகவே ஈரானினுடைய கருத்துக்கள் அல்லது ஈரானுடைய நிலைப்பாடு என்பவற்றைத்தான்
சீனா முதலில் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்பதற்கப்பால் இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஈரான் சீனா இடையே நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அப்பாஸ் அரக்சி நேரடியாக சென்று நடத்தும் பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யும் சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா ஒரு பொருளாதார தடை விதித்திருந்தார்கள். ஆனால் அதில் சீன அரசு தலையிட்டு இந்த தடையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, நீங்கள் ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்வதில் முடிவில் மாற்றிக்கொள்ள வேண்டாம், உங்களுக்கு சீன அரசு துணையாக நிற்பார்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது அமெரிக்கா ஈரான் நிறுவனங்களுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யக்கூடாது என்று அமெரிக்கா விடுத்த தடைகளை உடைத்தெறிந்து ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் நாங்கள் செய்யத்தான் போகின்றோம் என்று ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த பின்னணியில் தற்போது சீனாவுக்கான ஈரானிய தூதுவரின் விஜயம் முக்கியத்துவம் இருக்கின்றது. அடுத்து சீனாவினுடைய விஜயம் முடிவடைந்த பின்னர் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து தொலைபேசி வழியாக பேசியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அப்பாஸ் அரக்சியும் சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் மிக முக்கியமான விடயங்களையும் தற்போது இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பதற்றமான சூழ்நிலை குறித்தும் பேசியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருந்த கசப்புகள் குறைந்திருக்கின்றனவா என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது மீண்டும் ஒரு மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுடைய துறைமுகம், அவருடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் மீண்டும் துபாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. அப்பகுதியில் அது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் துபாயில் இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை, மிக முக்கியமான ஒரு ரசாயன தொழிற்சாலை பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. இது ஈரானிய ட்ரோன் தாக்குதலினால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் ஆரம்பத்தில் துபாய் மீதான தாக்குதலை, எமிரேட்ஸ் மீதான தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என குறிப்பிட்டாலும் இன்று ஒரு அறிவிப்பை ஐஆர்ஜிசி விடுத்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய துறைமுகத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தரித்து நின்றமைதான் யுஏஇ மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம். இவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் புகலிடம் கொடுப்பதும், அமெரிக்கா இஸ்ரேல் விமானங்கள் தரிப்பதற்கும், அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் தரித்து நிற்பதற்கும் தங்குமிடம் கொடுப்பதனால் தான் நாங்கள் அவர்களை தாக்குகின்றோம். அல்லாவிட்டால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தாக்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இனிவரும் நாட்களிலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் புகலிடம் கொடுத்தால், அல்லது அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நாங்கள் மீண்டும் ஒரு மிக மோசமான தாக்குதலை நடத்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். எனவே துபாய் மிகப்பெரிய அளவில் ஈரானிய தாக்குதலால் 3 தினங்களுக்குள் கதிகலங்கி போயிருக்கின்றார்கள். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், துபாயினுடைய பிரதான துறைமுகங்கள் தாக்கப்பட்ட நிலையில் துபாயினுடைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரசாயன தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. அடுத்து துபாய்க்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று நடைபெற்றிருக்கின்றது. துபாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பல கோபுரங்கள், அதாவது வர்த்தக கோபுரங்கள் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்தில் சிக்கியிருக்கின்றன. ஏறக்குறைய பல 50-60 மாடி கொண்ட மிகப்பெரிய ஒரு மெரினா கோபுரம் உட்பட துபாயினுடைய புஜ் கலிபா கோபுரத்துக்கு அண்மித்த அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட அதற்கு ஒரு அரைவாசி பகுதிக்கு மேற்பட்ட உயரமுடைய கோபுரங்கள், மிகப்பெரிய டவர்ஸ் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தா அல்லது ஏவுகணை ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டாலும், துபாயில் திடீரென இவ்வளவு பெரிய தீ விபத்துக்களும் இவ்வளவு பெரிய அனர்த்தமும் ஏற்பட்டுள்ளமை துபாயை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. துபாயின் மிக முக்கியமான பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பற்றி எறிந்திருக்கக்கூடிய சம்பவம் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து சீனா தன்னுடைய முதல் ஏற்றுமதிக்கு தயாரான ஸ்டெல்த் போர் விமானத்தை தேசிய தொலைக்காட்சியில் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இதை முதல் தடவையாக பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யப்போவதாக சீனா தெரிவித்திருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக நேச நாடுகளிடையே 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் ஜெட் விமானங்களுக்கான உலகளாவிய சந்தையில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி வந்த சூழ்நிலையில் தற்போது முதல் முறையாக 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் ஜெட் விமானங்களை
சீனா தயாரித்து விற்பனை செய்து ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அளவில் சீனாவுக்கு ஒரு வர்த்தக ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் விமானங்களின் உடைய வர்த்தகத்திலும் புதிய மைல்கல்லாக இருக்கும் என கூறப்படுகின்றது. முதல் விற்பனை அவர்கள் பாகிஸ்தானுக்கு செய்ய போகின்றார்கள் எனவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சீனாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வரப்போவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக தமிழக சட்டமன்றவை தேர்தல் முடிவிட்ட பின்னர் இழுபறிகள் விஜயினுடைய தாவேகா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பதில் இழுபறி நிலை வந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் உட்பட ஏனைய சில கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருப்பதில் தாங்கள் பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்திருப்பதாக தாவேகா தெரிவித்திருக்கின்றது. அதேபோல விரைவில் அதற்கான இறுதி அறிவிப்பை வெளியிடுவார்கள் என கூறப்படுகின்றது. இந்த சூழலில் விஜய் தமிழக ஆளுநரை சந்தித்த பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சராக நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காலை 11 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். பதவியேற்பு விழாவை நடத்துமாறு ஆளுநரிடம் விஜய் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாளைய தினம் நேரு உள்ளக விளையாட்டரங்கில் மிக பிரமாண்டமாக விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு இடம்பெறும் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பின் பின்னர் ஏற்பட்டுள்ள இந்த ஆட்சி மாற்றம் விஜய் பதவியேற்புடன் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது, விஜய் தலைமையிலான தாவேகா தமிழகத்தை எவ்வாறு வழிநடத்தப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் தற்போதுள்ள நிலையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.